இன்றைய பயணத்தில் ஈரோடு மாவட்டத்தில் பெருந்தலையூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு அருமையான நந்தவனத்துக்குள்ளார இருக்கிற ஒரு கோயில் தான் வந்திருக்குங்க. பொதுவாக நந்தவனங்கிறது ஒரு அளவான இடமா இருக்கும். ஆனால் இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறதே வந்து நந்தவனத்துக்குள்ளார தாங்க. ரொம்ப பச்சை பசேல்னு ஒரு சின்ன ஓடையுமே போகுது. வாங்க இந்த கோவிலை பற்றி முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். ஈரோடு மாவட்டத்தில் இன்னுமே பல பேருக்கு தெரியாத ஒரு அழகான, அதே சமயம் ஆன்மீகமும் இயற்கை சூழலும் நிறைஞ்ச கன்னிமார் நந்தவனம் அப்படின்னு சொல்லப்படுற ஈரோட்டிலேருந்து ஒரு 27 கிலோமீட்டர் தூரத்தில் பெருந்தலையூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கமாக இருக்கிற இந்த இடத்துக்கு தான் நம்மளோட இன்றைய பயணங்க. இந்த இடத்துக்கு உள்ளார நம்ம போகும்போது இடதுபுறத்தில் வாலிபால் விளையாடுறதுக்கான ஒரு வசதியுமே பண்ணி வச்சுருக்காங்க. அதை தாண்டி நமக்குள்ளே கொஞ்சம் போகும்போது வலதுபுறத்தில் ஒரு பெரிய வீடு மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. யாரோ ஒரு அம்மாளோட நினைவாக அந்த இடத்த கட்டியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிற இந்த ஒரு சின்ன குளை மாதிரி அமைப்பில் வாத்துகள் நிற்கிறது ரொம்பவே இந்த இடத்துக்கு மெருகூட்டுதுங்க. கொஞ்சம் நம்ம முன்னாடி போகும்போது ஒரு சின்ன கோசாலையுமே அமைச்சிருக்காங்க. இதில் வந்து நாட்டு மாடுக, அப்புறம் முயல், அப்புறம் கோழி எல்லாமே வச்சுருக்காங்க. உள்நோக்கி நம்ம போக போக ரெண்டு பக்கமே ரொம்ப அழகான பூச்செடிகளை வச்சுக்கிறதுமே நம்ம பார்க்க முடியுது. அப்படியே வலதுபுறமாக திரும்பி நம்ம உள்நோக்கி மறுபடியும் போகலாங்க. இந்த இடத்தோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நந்தவனம்னு வெறும் பேர் மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை சுற்றியுமே இயற்கையாக அமைஞ்சிருக்கிற பசுமையான சூழ்நிலையும் தோட்டங்களும் பின்னாடி ஒரு நீரோடைன்னு பல விஷயங்கள் இந்த இடத்துக்கு ஒரு தனித்துவமான அழகை தருதுங்க. உள்ள வலது புறத்தில் ஒரு பெரிய ஷெட்டு மாதிரி அமைப்பில் அன்னதானமே போடுறாங்க. அங்கே வந்து குட்டியாக ஒரு தொட்டி இருக்குது. இங்கே ரொம்ப அழகான மீன்களுமே வளர்க்குறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இந்த போர்டில் முதல்ல நம்ம எங்கெங்கெல்லாம் போகணும், என்னென்னலாம் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற ஒரு வரைபடமே இருக்குது. 1950 வருஷத்தில் செங்குந்த முதலியார் சமூகத்தினரால் தான் இந்த சப்த கன்னிமார் ஆலயம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்குங்க. கோயில்களுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இடதுபுறத்தில் நந்தவனத்துக்கு போகிற ஒரு பாதையுமே இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது. நிறைய பூச்செடிகளை இங்கே வளர்க்குறதையுமே நீங்கள் பார்க்கலாம். ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. இந்த பாதையுமே ரொம்ப அழகாக போட்டு வச்சுருக்காங்க. இந்த பாதை எங்கே போகுதுன்னு நம்ம பார்க்கலாங்க. பாதையோட முடிவில் செயற்கையாக அமைக்கப்பட்ட ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி மாதிரி ஒரு அமைப்புமே இங்கே இருக்குங்க. இங்கே வர்றவங்க இந்த இடத்துல குளிச்சுமே விளையாடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம போன சமயத்தில் தண்ணி எதுவும் விழலைங்க. தொடர்ந்து அந்த பாதை வழியாக நம்ம போகும்போது அங்கே ஒரு பாலம் இருக்கிறதையுமே நம்ம பார்க்கலாம். அந்த பாலம் தான் வந்து ரோடுங்க. இந்த பாலத்துக்கு கீழே வந்து பவானி ஆற்றோட கிளை நீரோடை வந்து அப்படியே இந்த வழியாக தான் போகுதுங்க. அது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் அந்த பச்சை பசையில் இருக்கிறது இன்னுமே கூடுதல் அழகாக இருக்குது. ஸோ இந்த பகுதி முழுவதுமே தென்னை மரங்களால் நிறைஞ்சிருக்குங்க. ஒவ்வொரு தென்னை மரத்துலேயுமே ஒரு மாதிரி சிவப்பும் மஞ்சளும் கலந்த வண்ணங்களை அடித்து வச்சுருக்காங்க. சின்ன சின்ன ஓவியங்களையுமே அந்த மரங்களில் வந்து தீட்டி வச்சுருக்கிறது இன்னுமே கூடுதலாக இந்த இடத்துக்கு வந்து அழகு தருதுங்க. நம்ம போன டைமில் சில பேர் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி கூட இங்கே எடுத்துகிட்டு இருந்தது நம்ம பார்க்க முடிஞ்சுது. தொடர்ந்து இந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நீரோடை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. அந்த நீரோடை எப்படி இருக்குது என்னங்கிறத இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கோவிலுக்கு பின்னாடியே இறங்கி போகிற மாதிரி படிக்கட்டுகளும் இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே கீழே போகும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி போயிட்டுருக்குங்க. இந்த பாலம் பார்த்திங்க இல்லையா, அது வழியாக வர்ற தண்ணி தான் இது. விவசாயத்துக்காக இந்த தண்ணி போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த தண்ணி வந்து உண்மையிலேயே ரொம்ப சில்லுன்னு தான் இருந்தது. ஸோ இந்த தண்ணி இருக்கிறங்காட்டி இந்த இடத்துக்கு வந்து இது உண்மையிலேயே
கூடுதலாக ஒரு சிறப்பு தருதுங்க. அந்த நீரோடையில் நிறைய மீன்கள் இருக்கிறதையுமே நம்ம பார்க்க முடியுதுங்க. கைகளையும் கால்களையும் நனைச்சிட்டு நம்ம மேலே வரும்போது முதல்ல ஞான கணபதியை கும்பிடுறோங்க. விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு நம்ம முன்பக்கமாக வரும்போது இங்கே இருக்கிற சக்தி வாய்ந்த தெய்வமாக வீட்டில் இருக்கக்கூடிய மகிழனீஸ்வரரை தான் வந்து நம்ம தரிசனம் பண்ணுறோங்க. சிவ தரிசனம் முடித்ததுக்கப்புறமா பின்னாடி மறுபடியும் போகும்போது பாலமுருகனுக்கான ஒரு சின்ன சந்நிதியுமே இருக்குது. அவரை கும்பிட்டு தொடர்ந்து நம்ம கோவிலை சுற்றி வர்றோங்க. அந்த தண்ணி வர்ற அந்த டேப் மாதிரி இருக்கிற அமைப்பை பாருங்களேன், குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. அதை அமுக்கி தண்ணி வெளியில் வரும்போது நம்ம அப்படியே இந்த அழகான இடத்த சுற்றி வரும்போது இந்த கோயிலோட அழகு வந்து உண்மையிலேயே ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குங்க. ரொம்ப பொறுமையாக எந்த அவசரம் இல்லாமல் அப்படியே நம்ம கோவிலோட முன்பகுதிக்கு வரும்போது இங்கிருந்து பார்க்கும்போது இந்த 2 கோயில்களுமே ரொம்ப அற்புதமாக தெரியுதுங்க. இந்த வளாகத்தில் இருக்கிற பிரதான கோவிலான கன்னிமார் கோயில் முன்னாடி தாங்க இருக்கும். சுமதி, கௌமாரி, மகேஸ்வரி, ராஜகன்னி, வைஷ்ணவி, பட்டக்காரி, சுபித்ரான்னு இங்கே இருக்கிற சப்த கன்னிகளை நம்ம தரிசனம் பண்ணுறோங்க. ஒரு காளையோட நினைவாக 2 கோவில்களுக்கு முன்னாடி ஒரு சிலையுமே வச்சுருக்காங்க. சிவ தரிசனமும் சக்தி தரிசனமும் ஒரே இடத்துல நம்ம பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம கருப்பராயரையும் நம்ம தரிசனம் பண்ணுறோங்க. கருப்பராயரை ஒட்டி இருக்கிற நந்தவனத்தில் இந்த வளாகத்தோட மிக முக்கிய அம்சமான மனிதர்களோட 27 நட்சத்திரங்களும் 12 ராசிகளுக்கு உகந்த மரங்களை தனித்தனியாக நட்டு பராமரிச்சுட்டு வர்றாங்க. இந்த மரங்களை தொட்டு வணங்கி பிரகாரத்தை வலம் வந்தால் நவகிரக தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கைங்க. ஒரு சின்ன சிறுவர் பூங்காவும் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குங்க. வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு தங்கறதுக்கான ஒரு பெரிய ஹாலுமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. நல்ல ஒரு பெரிய இடத்துல தோட்டத்தில் இந்த நந்தவனம் ஏற்கனவே நந்தவனமாக இருந்திருக்கும் போல இருக்குது. அதுக்குள்ளார கோயிலை உருவாக்கி ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு இடமா மாற்றிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து போகலாம். இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். 2024 இந்த கோவில்களுக்கான கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்குங்க. கோயிலை ரொம்பவே அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கன்னிமார் அறக்கட்டளை தான் இந்த கோவிலை வந்து நிர்வகிக்கிறாங்க. கோவிலை நிர்வகிக்கிறதோட ஒரு IAS அகாடமி வந்து இந்த கோவில் வளாகத்திலேயே வந்து நடத்திட்டு வர்றாங்களாமாங்க. ஆன்மீகத்தோட அமைதியும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பசுமையான இயற்கை சூழ்நிலை இங்கே இருக்குங்காட்டி கண்டிப்பாக இது வார இறுதிகளில் ஒரு சிறந்த சுற்றுலாத்தலமாக இருக்குங்க. வாய்ப்பு கிடைச்சா இந்த இடத்துக்கு ஒரு வாட்டி போகலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாமே. நன்றி.